வாங்க வச்சே ஏ கள்ளிசேரி காளி முனி ஐயா இந்த சுழி வச்சாம்பட்டியில உள்ள இந்த செல்லாண்டி அம்மனை கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இன்னைக்கு சொந்த குதிரை ஆடாத ஜாமியம் என் கள்ளிசேரி உடமரத்தான கூப்பிட்ட ஆட இறங்காத தெய்வமும் என் ஊத்தடியான கூப்பிட்டா இறங்க அலுயர விச்சருபா அடா அலுயர விச்சருபா அது அதுடா கீநாட்டு என் கருப்பே வெள்ளி புடியர்பாட்டா உன் காலுக்கு சலங்க இட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு ஓ இடமணிய கொஞ்ச நேரம் நீ மேமாட்டு குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா பாண்டியே நீ கால் வச்சு கை கழுவன கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி செத்த தாமது சட கருப்பாயுரணியை 5 சட பரசி வர உனக்கு அழகு தடையும் தோரணையிட இந்த சுழி வச்சாம் பட்டிய காத்து கொண்டிருக்கும் ஏ செல்லாண்டி அம்மா கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வலி பொட்டலிலே நீ மகிழி ஓட்டு விளையாட எந்திரியாத்தா ஒத்த காலு சப்பானி அட ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு கால் நொண்டியாண்டா நீ படுத்தது கலங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மாறா கருப்பு கூட வாடா காளி முனி ஐயா கூட வாடாடா
hello, hello. Hello, hello. தெய்வ திருமகனார் ஊனாம் முத்துராமலிங்க தேவர் ஐயா பாடல் பாட சொல்லியிருக்கிறார்கள். பாடலை பாடிவிட்டு கதைக்கு செல்கிறேன். Hello, 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 hello. தெய்வத்தின் திருமகனார் தேவர் குலத்தின் மகனார் தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தென்னாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா தேவர் தெய்வீக திருமகனே சொல்லமா தெய்வீக திருமகனே சொல்லமா
ஹலோ கூத்து பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு கூத்து பார்க்க இந்த வட்டாரத்துல கூத்து பார்க்க ஆனே நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க கூட்டி இருக்கிற ஆத்தாக்கா சோத்து மாநில தண்ணி ஊத்திட்டீங்களா ஆத்தாக்கா கூத்து பார்க்க கூடி இருக்கிற கூத்து பார்க்க கூடி இருக்கிற ராசாக்கா நீங்க கூத்து பார்க்க வந்துட்டீங்களா ஐயாக்கா அருமை அருமை இந்த லைட் யார் இப்படி கட்டினது எனக்கே ஒண்ணுமே தெரியல எங்க அண்ணன் தம்பிலாம் உட்காந்துருக்கீங்களா வாங்க போய் வாங்க வாங்க இந்த இவங்க 4 பேத்துக்கு போடுங்க இவங்க என்ன கருது வண்டி ஓட்ட வந்து வைக்கலாம் கிரிச்சு கிரிச்சு கடிச்சு வச்சுட்டு போ அண்ணே வா நன்றி மலர் மாலையை வித்து பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்திய தெய்வீக திருமகனா முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுக்கெல்லாம் நன்றி வணக்கம் வேமா கலத்துங்கடா மாலையில எறும்பு இருக்கு எக்கோ வை அப்போ இன்னும் 2 பேர்த்த சேர்த்து ஏத்திட்டு போ இன்னும் 2 பேர்த்த ஏத்தி வர்றா ஹலோ ஹலோ எக்கோ வை மை சட்டு எங்கப்பா தம்பி எங்கன்னு இருக்க வணக்கண்டா உள்ள கொடூரமா கருப்பா டொங்காசு பயலுக ஐயா வணங்கிட்டு அப்புறமே ஹலோ ஹலோ அப்படி வை என் தங்கா உனக்கு இன்னொரு பொம்பளைய கட்டி வைக்கிறேன் அடிச்சுக்கிட்டே தெரியுது மனம் தொட்டு போனா மனம் உள்ள சாமி எங்குதையா பாவம் கல்லர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம் இந்த நல்லவனத்தானே சூழ்ந்தது இந்த பாவம் கலங்காதே ராசா களம் வரட்டும் நள்ளிரவு வந்த பெண்ணே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரினோய் முக்குளத்தை சேர்ந்த சுழி வச்சாம்பட்டி கல்லர் மகேந்தியாகோய் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே மன்னவனி மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபுரமும் சாயாரடா கல்லர் மகனே சிங்கத்தை போ நடைபோடடா 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க ஆன்மீகவாதி என்ன சொன்னாங்க தேவரைய
சொன்னாங்க இந்த அகிலமல்ல வணங்குகின்ற தங்கமுங்க ஓ 18 சித்தர் ஒரு சித்தர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசுபன் முத்து ராமலிங்க தேவருங்க இந்திராணி பெற்றெடுத்த தங்கமுங்க தேவரையா தம்புங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற செல்லமுங்க இந்த இந்தியாவை வணங்குகின்ற 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து நாடு தமிழ்நாடு நம்ம நாட்டு மறந்து இது நல்லோர்கள் இதயம் அதில் துள்ளு மறந்து ஏடு கண்டால் பசும் பண்ணிலே படரும் மறந்து எங்க கல்லறியின வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் மூக்கத்தேவர் வணங்குகின்ற ஞான மறந்து சித்தி விளையாடல் செய்யும் சித்த மறந்து எங்கள் மூக்கத்தேவர் வணங்குகின்ற ஞான மறந்து ஏடு கண்டால் பசும்பனிலே படரும் மறந்து எங்க உசுலம்பட்டி வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டு மறந்து இருக்கு முக்குளத்து ஊழியா செய்த மறந்து ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து முக்குளத்து மூலிகையா வந்த மறந்து ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மறந்து ஏடு கண்டால் பசும்பனிலே படரோ மறந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற ஞான மறந்து நமக்கு தென்னாட்டில் அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மறந்து இருக்குது தெரியுமா மரபர் குலத்துக்கால மண்டியிட்டும் பாயுங்கால உசிலம்பட்டி முக்கிய தேவர வளர்த்த கால தேடி பாயும் துறகிகள முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு மோடும் மரவர் குலத்து கால எங்க ஒளி வச்சாம்பட்டியில உள்ள கல்லறுகால மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்கால கல்லர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவண்ண பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க கல்லர் குல மழை கால வருங்கால உசிலம்பட்டி எங்க ஐயா முக்கிய தேவர் வளர்த்த கால சீரி வருங்கால உசிலம்பட்டி எங்க ஐயா முக்கிய தேவர் வளர்த்த கால முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க கண்டர் குல மழை கால
கண்ணர் குலத்தினாலே தேடி வருங்கால கண்ணர் குள்ள வளர்த்த கல 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 தேடி வருங்கால கண்ணர் குள்ள வளர்த்த கால ஓடி வருங்கால முக்குளத்து மாடு கால மரவர் குலத்து கால எங்க கண்ணர் குள்ள மாடு கால மரவர் குலத்து கால மண்டிட்டும் பாயுங்கால உசிலம்பட்டி வட்டாரத்துல எங்க கண்ணர் வளர்த்த கால அது தேடி பாயும் தப்பு செஞ்ச துரோகிகளே. நன்றி நன்றி, கைதட்டுற எல்லாருக்கும் நன்றி. பேர் அன்பு கொண்ட எக்கோ குறப்பு, ஆமா அப்புறம் பார்த்துக்குறோம். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாச உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் எந்த நேரத்திலையும் இந்த ஆண் சிங்கங்கள் சலித்ததே கிடையாது. அத்தனை பேரையும் 18 சித்தரில் ஒரு சித்தராக வணங்கக்கூடிய பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா வணங்கி 32 கிராமத்து மக்களுக்காக தாரவாத்து கொடுத்த ஒரு சித்தர் யாருன்னா உணா முத்துராமலிங்க தேவரையா. என் அன்பு வாரிசுகளை வணங்கி ஆண்களை பூரா நான் நினைப்பது ஒரே ஒரு மனிதனாக, யார்? கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். உங்களை எல்லாம் என் தாய்மாரில் பூரா ஆத்தா உட்காந்துருக்கீங்களா, பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கீங்களா? அத்தா எக்காரணத்தை கொண்டு புருஷங்களுக்கு கஞ்சி ஊற்றுங்கத்தா. எங்கே ஊற்றுவ? உனக்கு சீரியல் பார்க்கவே நேரம் இருக்குது, போய் தாயம் விளையாடுற. தாயம் விளையாடுறது 100 நாள் வேலையில் சிப்பிங் கயிறு விளையாடுறதுக்கு எப்படி இப்படி 70 கிளவி சிப்பிங் கயிறு விளையாண்டா வேலை விளங்க மாட்டான். தாய்மாரில் பூரா நான் அன்னை தெரசாவும் அன்னை இந்திராணியாக நினைத்து வணங்குறேன் உங்க எல்லாத்தையும். பொம்பளையால் பூரா கை தட்ட மாட்டிய, அதுக்கு தானே புருஷன் பூரா தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கை தட்டுங்க. இப்போ தட்ட மாட்டேன். லோன் வாங்கித்தானே, வாங்கிக்கிறியா? லோன் வாங்கி வை. லோனுக்காரன் வந்த வீட்டை அடைச்சிட்டு போய் கருவில் போய் பாடு. பெண்கள் நாட்டினுடைய கண்கள் உண்டா. அன்னை இந்திராணியின் ஒரு தாய் இல்லை என்றால் பசுமன் உணா முத்துராமலிங்க தேவரையா சித்தர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டான். யாரு வரு? போய் அங்கிட்டு வானே, இப்படி வானே, இங்கிட்டு வா. அண்ணன் தான், எங்க அண்ணன் தான், எங்கிட்டு வா. 10 ரூபாயை கொண்டு போய் டீ சாப்பிடு. ஆமா, இந்த 10 ரூபாயை வச்சு அன்பாளத்தில் உள்ள ஏழை வாழைக்கு நான் கஞ்சி ஊத்த. சரி விடு. எம்கேஆர் அன்பாளையம் ஆதரவற்ற இல்லத்துக்காக இது என்ன கணக்கில் கொடுத்த 2 தாள் கிழிஞ்சிருக்கே. சரி விடு, பேங்கில் மாத்தினேன், இல்லைன்னா தெருவில் தர்றேன். அப்போ மைக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. இப்போ குறைன்னு கேட்குது. ஆனால் என் தம்பி அருமையான மை செட்டுப்பா, சூப்பர் செட்டா. எம்கே செல்வம் ரேடியோ ஒளிவச்சாம்பட்டி உரிமை கூலுமாயன், சூப்பர் தம்பி. இன்னும் அருமையான செட்டு. இன்னும் கொஞ்சம் தள்ளி அங்கே உட்காரு, இடம் இல்லையே. இந்த மேடையை கட்டினது யாருப்பா? இன்னும் ஒரு 7 அடி ஏற்றி கட்டியிருக்கணும். நீங்கள் எல்லாரும் அண்ணாந்து பார்த்துட்டு காலையில் போய் உசிலமணி டாட்டுக்கிட்ட கழுத்து சுலுக்கி வச்சுங்கயா. என்னைய வேலை பார்த்த நாடகத்தை அண்ணாந்து பார்த்தேன். வந்துருச்சு, என் தம்பி வந்துட்டேன். தெய்வம் நகை கடை, எந்த ஊரு? சுழி வச்சாம்பட்டி. தெய்வம் நகை கடை 500. என்ன கண்டுக்கவே மாட்டானே, செல்வம் தானே. தெய்வம் நகைக்கடை சுழி வச்சாம்பட்டி சார்பாக 501. அந்த தண்டி நகைக்கடை வச்சுக்கிட்டு 500 ரூபா தரையே. இன்னும் ஒரு 1000 ரூபா விடு, இல்லைன்னா மட்டும் மிஞ்சி விடு. பூரா எங்கள் அண்ணன் தம்பி எதேன். இவர்கிட்ட கேட்காம நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நான் ஆந்திராக்காரனா? நானும் தமிழ்நாட்டில் பிறந்து உங்க கூட நான் கூட பிறந்தவன், அவ்வளவன். ஏன் கூட பிறந்தேன்னு சொல்லலை, உங்களோட நான் பிறந்தவன், அவ்வளவன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாருமே. என் தம்பியை ஊரா இங்கே நிற்கிறாங்கன்னா கப்பிலும் கிடைக்காம தானடா. உள்ளே போய் டான்ஸ் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரீங்களா? அதுக்கு மருதமணி உட்காந்துருக்கேன் டான்ஸ் பக்கத்தில் இருந்தா. ஆனால் இன்னைக்கு 2 உள்ளேயும் சூப்பர் பிள்ளை, எவையும் பொண்டாட்டின்னு தெரியல. ஆளு சிமெண்ட் முடியலாம் அள்ளுது. நீங்கள் 4 பேரும் கடைசி வரைக்கும் செக்யூரிட்டி தான். நாங்கள் தான் ஒர்க் பண்ணுறவங்க. நீங்கள் அப்பப்போ வண்டி நின்று கூட தள்ளி விடுறவங்க. வீதி உண்மையிலேயே இந்த தமிழுடைய அன்புக்கு உலகத்தில் ஈடு கிடையாது. எந்த மாவட்டம் வேணா நாடகம் ஆடலாம். ஆனால் உசிலம்பட்டி தொகுதியில் உள்ள என் உறவுகள் அன்புக்கு இணையே கிடையாது. பேச்சுதான் அப்படி இருக்கேன்.
ஆனா பழகிட்டோம்னா இந்த கல்லர் வம்சத்துல பிறந்த என் உறவுகள் காலி தன்னை ஆடுறா, அப்புறம் என்னை நம்பி வந்தன வெட்டுறான்னு சொல்லக்கூடிய ஒரே உயிரை கொடுத்து காப்பா. இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டே 550 ரூபா தான், அதுக்கு மேல தாண்டலையே. ஏன்னா சிரிப்பு மனுஷனுக்கு அதியா. இந்த நாடகம் என்ன நாடகம் தெரியாதமா வந்த ஆளுங்க கை தூக்குங்க. எனக்கே என்ன நாடகம் தெரியாது, ஏதோ நோத்தாங்கம்னு வைவேன், இன்னும் போட்டு பிணைவேன், அவ்வளவுதான். அதோட சரி, அவ்வளவுதான் பிணைவேன். இவங்க என்ன காய வச்சு ரொட்டி தட்டி போடுவாங்க. நாடகம் கதம்ப நாடகம். இந்த கதம்ப நாடகத்தில் என்ன செய்வாங்கன்னு நினைப்பேன். 2 டான்ஸ் வரும், 3 பப்புனும் மாறி மாறி மருதமணி வருவார், கட்டி பிடிச்சி உருளுவோம். அதுக்கப்புறம் போய் இழைச்சி படுத்துக்குவோம். அதுக்கப்புறம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு தத்துரமாக உண்மை ரூபத்திலே இங்கே இறங்கி ஆடுவாங்க. அதே அந்த நாடகத்தின இது. அதே மாதிரி 2 வீலர் பைக்கில் வந்தவங்க, வெளியூர் ஆளுலாம் வந்திருக்கீங்களா? வெளியூர் ஆளுலாம் கை தூக்குங்க. என் தங்கங்களுக்கு நன்றி. இந்த வெளியூர்லேருந்து வந்தே இல்லை, நீங்கள் வந்ததை நினைத்து இந்த ஒளிவச்சாம்பட்டி கிராமம் பெருமை அடைகிறது. வெளியூர் சொந்தங்களை பாதம் தொட்டு வருக வருகிற எம்கேஆர் வரவேற்கிறேன். உள்ளூரில் ஆளே முடித்தானா இல்லை ஏற்றி உசிலுமட்டி கொண்டு போயிட்டீங்களா? உள்ளூர்காரங்க நாடகம் பார்க்க வரணும். உண்மையிலே நாடகம் என்றால் என்ன? அன்றைய காலத்தில் செல்போன் இல்லாத காலத்தில் மக்களுக்கு செய்தியை கொண்டு போய் நேரடியாக சேர்த்த ஒரே கலை என்றால் இந்த நாடக கலை தான். பட்டாணத்தம் மாயி அன்பாலயத்துக்கு 200, இன்னொரு 300 ரூபா வாங்கிட்டு வா. போ என் தம்பி போ. சுழி வச்சாம்பட்டி விடு. ஒளி என்றால் என்ன? ஒளின்னா என்ன ஒன்றும் தெரியாதா? இருனே, நான் அதுக்கு விளக்கம் சொல்லுவேன். ஐய போவேன். காமக்கா பூரா சொந்தக்காரர்களே அப்படி இருந்தா நான் தெருவில் தெரியவா? இன்னும் ஒரு கட்டிங்க சாப்பிட்டு பாடு. பூரா எங்க அண்ணன் தம்பி ஊரா அப்படி ஆயிட்டிய. ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயத்தை நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா, நம்மள மாதிரி நல்லவர்கள் யாருமே கிடையாது. குடிக்கக்கூடாது. குடிக்காம மட்டும் நம்ம வாழ்ந்துட்டோம்னா நம்ம தான் புனிதமான மனிதன். எத்தனை மேடை ஓட்டு பேசினாலும் திருந்த முடியாது. பொண்டாட்டிட்ட போய் 16 சத்தியம் பண்ணுவேன். உன் தாடி அடி அடியாய் எல்லாம் உன் தாடி அடியலா, இன்னும் குடிச்சா செருப்புட்டு அடின்ட்டுவேன். இன்னைக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு வரமுன்னா 500 ரூபா வாங்கிட்டு போயிடுவேன். போய் குடிச்சிட்டு வந்து நாளை காலையில் ஏண்டி நேற்று அடித்தது மண்டை வலிக்குது, ஒரு 100 ரூபா விடுவேன். ஆர் பால்பாண்டி கேட்ரிங் கே பெருமாள் வட்டி என் தம்பி சார்பாக 501. நல்லா இருப்ப. கேட்ரிங்ல என்னென்ன சமைப்ப? எல்லா வேலையும் பார்ப்பேன். எல்லா வேலையும் பார்ப்பேன். தொங்காசு பண்ணு. சரி சரி போப்பா. எல்லா வேலையும் பார்ப்போம்னா சமையலில் என்ன வேலை? சென்ட்ரிங்க கட்ட முடியும். நாகமலை புதுக்கோட்டை முக்குளத்தூர் என்றால் என்னவென்றால், அதான் நான் சொல்ல வரேன். கல்லர் மறவர் அகமுடையார் 3மே ஒன்றுதான் சொல்லிவிட்டு இறந்தார் சித்தர். மருதவர் புகழை பாடுறேன். இன்னும் ஒரு 400 ரூபா விடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் இந்த கோமாளி கேட்பேன். ஏன்னா எங்க அண்ணன் தம்பி சந்தோஷத்துக்காகத்தான் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்லல கேட்கிறேன். மருதவர் புகழை பாடுறேன். முக்குளத்தூர் என்றால் ஒன்று என்பதை உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். பாடுவோம் சிங்கா. ஹலோ ஹலோ எக்கோய் சார் போய் ஹலோ. தூக்குக்கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டோம் பிரிந்தாரையா ரோசா. தூக்குக்கயர் காத்திருக்க மருதுருவர் அங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா. மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. மருதுருவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா. காளையார் கோவிலும்
காளீஸ்வர சரணம் காளையார் கோவிலும் காளீஸ்வர சரணம் கடைசி நிலையிலே இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதிருவ மனந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் முக்குளத்தோர் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருபரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா கட்டப்பமு சகோதரன் ஊம தூரை வந்து கட்டப்பமு சகோதரன் ஊம தூரை வந்து அடைக்கலம் கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா தாங்களையே மருதுருப மருந்தானே எட்டு கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவர தமிழ்நாட்டில் சுழி வச்சாம்பட்டி கல்லறி நம் பேரு சொல்லும் தூக்கு கயர் காத்திருக்க மருதுருபரங்கு வர இந்த நிலை நேர்ந்ததையா ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மருதுருப நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா மூக்கிய தேவர் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா தேவர் மகன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா புலித்தேவன் நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா வீரமங்க வேலுநாச்சியா நம்மை விட்டு பிரிந்தாரையா ரோசா யாரு இரு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன் என்னப்பா என் தம்பி எங்கள் அன்னைங்கெல்லாம் உட்காருங்களேன் உட்கார இடம் இல்லைப்பா ஆமாம் இதில் வந்து படுக்கிறியா அண்ணன் கொசுவத்தியை பொருத்தி விடுறேன் அந்த பிள்ளைய வேற கூட்டிகிட்டு விடுறேன் இந்த கொடுமையா இடம் இல்லை ஆனால் அங்கிட்டு உட்காந்தா தெரியாது பொம்பளை ஆளுக்கெல்லாம் நிற்கிறது தெரியுதாத்தா வெள்ளை பவுடரில் ஒருத்தர் நிற்கிற மாதிரி தெரியும் இந்த சத்தத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அப்படியே பாய சுட்டிட்டு வீட்டுக்கு போயிடும் சாமியாட்டம் என்றால் என்ன சாமி இருக்கு இங்கே பிள்ளாத சாமி ஆதி ஒரு காலம் நம்ம ஐயாக்க உள்ள காலத்தில் கண்டெடுத்த சுழிவச்சாம்பட்டியில் உள்ள இந்த செல்லாண்டி அம்மே பிள்ளாப்பைய சாமி இது சொன்ன சொல்லும் மாறாது சொல்வாக்க தப்பாது நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க என்னை எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்கள் ஆத்தா அந்த கருப்பேன் எல்லா சாமியும் இங்கே வரும் அதே மாதிரி சாமியை ஆடுற ஆளுங்க அருள் பிடிச்சா அங்கனே ஆடு அங்கே இருக்கவன் ஆடி இங்கே வர்றேன் கேமராவில் எடுப்பாங்கன்று இவ்வளோ தூரம் ஒரு பையன் வந்து இலவட்ட பையன் மங்கு மங்குன்னு மாத்தியாரே 1 மணி நேரம் ஆடினவனே நான் கூப்பிட்டேன் இங்கே வாடா வந்த சாமி என்ன சாமின்ட்டேன் படக்குன்னு பிள்ளையாருன்னு சொல்லி படுத்துக்கிட்டேன் பிள்ளையாரு எந்த காலத்தோட மூஞ்சிரை கூப்பிட்டு ஆடினாரு சாமி ஆடுறது உங்கள் உஜிலம்பட்டியை மிஞ்சி எங்கேயும் கிடையாது இங்கே செல்லம்பட்டி கோடாங்கி தங்கமாயன் உன்னை எப்பயுமே எங்கள் அண்ணன் திருமாரஞ்சி சொல்லிக்கிட்டே இருக்கு எங்கள் அண்ணன் ஃபோனில் தங்கமாயன் வந்திருக்கியா வந்தது மாதிரி தெரிஞ்சடா தங்கமாயன் வாப்பா வா முண்டை ஒரு 500 ரூபா விடு அப்போ இதுக்கு அண்ணன் நான் எவ்வளோ தூரம் செல்லம்பட்டிலேருந்து வர்றேன் அந்த அவங்கெல்லாம் சாமியாடிதான் சாமியாடிக்குத்தான் தெரியும் அருள் பிடிக்கிறது சில பேர் வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுறேன் ஆனால் சாமியை நம்ம பொய்யா ஆடணும்னா அந்த சாமி நம்ம பக்கம் திரும்பிச்சுன்னா நம்ம குடும்பமே தாங்க இந்த உலகத்திலே அரசன் அன்றே கொள்ளுவான் வெற்றான வெட்டுவேன் ஆனால் தெய்வம் நின்று கொள்ளும் அதே மாதிரி சொல்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக பிரச்சனை என்னென்னா செய்வனை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊனா செய்வனை வைக்கிறேன் இவன் வீடு கட்டிட்டா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பொறுக்காது வீடாக கட்டுற
எங்கே உடனே கேட்குற அளவுக்கு செய்வனை வைக்கிறாங்க. அதில் ஒருத்தையும் போட்டு விடுறேன். கேரளாவுக்கு போனீங்கன்னா 45,000க்கு ஒரு தகடு கொடுக்குறாங்க. கொண்டு வந்து வச்சிங்கன்னா குடும்பமே வெட்டுதான். அந்த 45,000 அவன்கிட்ட கொடுத்தா ஒரு 40 மூடை சிமெண்ட் வாங்கி பூசுவானாடா. உண்மைதானே? செய்வினை என்றால் என்னன்னு நான் சொல்றேன். செய்த வினை கொஞ்ச நாள் தான் சாமி, ஒன்னே திரும்பிடும். அதுதான் அதுக்கு பேர் செய்வினை. இந்த உலகத்துல இனிமேலும் நம்ம எல்லாம் பிறக்க போறோமா? கிடையாது. இங்க இருக்க அத்தனை பேரு பிறந்த வயிறு தாப்பா வேற. நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தாப்பா. அவ்வளவுதான். யார் முகத்தை யார் பார்க்க போறிய? ஒவ்வொரு மனுஷனும் வாழ்றது காரணமே அவருடைய திறமை தான். இன்னைக்கு மட்டும் நான் ஒன்று சொல்றேன், அதை மட்டும் எல்லாரும் மனதில் வச்சுக்கோங்க. ஒரு ஊரே ஒரே ஒரு நபரை குறிப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்குன்னா அவனுடைய வளர்ச்சி பொருட்களைன்னு அர்த்தம். அதனால நீ சோர்ந்துடாத, நீ போராடு. வாழ்க்கையில உனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்கு. இதுவரை பொம்பளையால கூட என்ன பண்றது? தமிழ்நாட்டில் உள்ள சாமியா பூரா எல்லாரும் என்ன பண்ண ரெவடியா சேர்த்துக்கிறாங்க. போனவனே கருப்பன்ட்ட வேண்டிக்கிறாங்க, கருப்பா ஏற்று விட்டுக்காரன் என்ஃபீல்டு வாங்கியிருக்கேன், அவன் டயர் வெடிக்கணும், அப்படி வெடிச்சிச்சுன்னா உனக்கு ரெட்டை கடா வெட்டுறேன். அட சண்டால போய, டயராக இருந்தால் ஹீட்டானா வெடிக்கத்தாண்டா செய்யும். எங்கள் ஊரில் 2 பொம்பளைய, ஒன்று மாமியா ஒன்று மருமக. கதையை நல்லா கேளுங்க. 2 பேர்த்துக்கு இந்த சீரியல் பார்க்குறதுல சண்டை. மாமியா ஒரு சீரியல் பார்க்குமா, மருமக ஒரு சீரியல் பார்க்குமா. மருமக வந்த பூசில் தெரியாது பாவம், அது வாட்டுக்கு ரிமோட்டில் சேனலை மாற்றி பிடிச்சி உடனே மாமியா கொந்தளிச்சிட்டான். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி, அடியாய் நேற்று வந்த முண்டை சேனலை மாத்திரியா? மாசாணியம்மன் கோயிலில் போய் உனக்கு நான் 60 கிலோ மிளகா அரைச்ச அப்பளையன்னா பாருடி அப்படின்னு 60 கிலோ மிளகா வாங்கிட்டு மாமியா போயிட்டா. மருமக பார்த்தா, நான் அடி சாதாரண வீட்டுக்காரியாடி, நான் கோடீஸ்வரன் மகடி, உன் குடிசை வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்ததுக்கு நீ 60 கிலோவா? நான் 250 கிலோ வாங்கிட்டு மருமக கிளம்பிட்டா மாசாணியம்மன் கோயிலில். 2 முண்டையிலும் 2 பக்கம் அம்மியை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கு. மாமியை அரைக்கிறா. மாசாணி அத்தா, என் மருமகளுக்கு எப்படியாவது ஒன்றுக்கு வராமல் செஞ்சிரு. அங்கிட்டு மருமக, எங்க மாமியாவை எப்படியாவது மாசாணி அம்மா கொன்று. மாசாணி அம்மா படுத்து கிடந்தது, அது எந்திரிச்சிருச்சு. எந்திரிச்சு சிவபெருமான் நினைச்சு அது 1000 கிலோ மிளகா அரைச்சிருக்கு மாசாணி அம்மே. சிவபெருமான் இந்த 2 முண்டையை எப்படியாவது நீங்க கொன்றுங்க, என்னால ஒன்றும் பவரை செலுத்த முடியல. ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் தவிர்த்து உங்க உழைப்பிலையும் உங்க திறமையிலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வச்சு போய்கிட்டே இருங்க. பின்னாடி 1008 பேர் பேசுவாங்க. இங்க கோமாளி நிக்கிற இந்த கோமாளி எம்கேஆருக்கு எதிரி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? போராமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். அதையெல்லாம் அடிச்சு தூக்குறேன். கள்ளிச்சேரி காளிமுனியை 18ஆம் படியா. இந்த சாமி இல்லைன்னா நான் கிடையாது. நீ பார்த்துக்க, நான் நல்லதே செய்வேன். ஐயோன்னு வந்தா அள்ளி கொடுப்பேன், பசின்னு வந்தா சோறு ஓடுவேன். அதுக்கு மேல போராம பிடிச்சி நீ பேசிட்டே, நீ பேசுறவே அப்படியே இருப்ப. நான் வளர்ந்து போயிட்டே இருப்பேன். ஏன்னா கோடிக்கணக்கான தமிழ் உறவுகள் எனக்கு சொந்தமாக இருக்கிறார். வந்துட்டேன் கோடா, இங்க எங்க அண்ணன் தங்கமாயா டீ சாப்பிடவா? உள்ள போய் ஒரு ரவுண்டு பொம்பளைய பார்த்துட்டு வா. அதுக்கு தானே நான் நகண்டு ஓடுறேன். அல்ல, இந்த குடியை பத்தி ஒரு பாடல். இந்த சுழிவச்சாம்பட்டிக்கு நான் வந்ததுக்கு எங்க அண்ணன் தம்பி யாராவது ஒரு 4 பேர் திருந்தினீங்கன்னா உங்களை நான் தெய்வீக திருமணம் நினைச்சு வணங்குறேன். ஏன்னா நானும் ஒரு காலத்தில் 8 வருஷத்துக்கு முன்னாடி பெருங்கொண்ட ஒரு குடியா இருந்தேன். அண்ணே கே பெருமாள்பட்டி சன்ஃப்ளவர் கிரிக்கெட் கிளப் சார்பாக 101 அந்த கிரிக்கெட் விளையாண்டு 100 ரூபா தர. சரி விடு, நாளை பொண்ணை காது ஊத்துக்கு வாங்கிக்கிறேன். அப்போ ஷார்ப் வாங்கிக்க போ. என் தம்பி உட்காந்து தாண்டா அப்பம் போடுறேன் மாதிரியே. ஹலோ ஹலோ, வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, வாச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. இந்த குடிநாள இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலைக்கு போகுதானே. நீ குடிச்சு குடிச்சு நீ வேலைக்கு போகாம வீட்டில் படுத்து கிடந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம்
கையில காசு இருக்காது. உன் வீடு ஒரு வருஷம் கழிச்சு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனமே உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை பத்து வயசு புள்ள, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ராசாவே? பத்து வயசு புள்ள, பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தையா. பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நீ மறந்தாயா, பட்ட டாஸ்மார்க் கட குடியத்தான் நீ மறந்தா. நமக்கு வேணாம ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு போட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு உடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பே தம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த குடிநாள இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் ஐயா தெருவில் வாடுதே. வி காமாட்சிபுரம் வி முருகன் மாருதி சுசுகி கார் கம்பெனி மேனேஜர். என்னுடைய அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணே 1001 நன்கொடை கொடுத்துருக்கு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே, நன்றி நன்றி. எல்லாத்துக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கா? எப்படி பிடிக்கும்? நீ வரும்போது தண்ணி அடித்த ஆளுக்கு பிடிக்காதே, எரிச்ச மதுரா இருக்குமே. இப்போ நேரம் வஞ்சிருப்பியே, இந்த கோமாளி மயிர் இந்த பாட்டு எதுக்குடா வாடினே? வேறு பாட்டு இல்லையா? ஒரு கோட்டரை போட்டு வந்தால் கட்டாளி மயிர் இறக்கி விட்டானடான்டுவேன். ஆனால் வயிற இடத்துல கூட இந்த எம்கேஆர் உங்களுக்கு சுதந்திர நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன் நான் அண்ணே. சுழிவச்சாம்பட்டி கறிக்கடை காந்தி மகன் செல்வமா தெய்வம் எங்கள் அண்ணன் சார்பா 100 ரூபா. கறிக்கடை வச்சிருக்கானே, செவரொட்டி இருக்கா வேமா உரி. ஆனால் அந்த கறிக்கடையில் என்ன வேணா வாங்கலாம், செவரொட்டிக்கு அடிச்சுக்கிறாங்களப்பா. நான் போய் கறிக்கடையில் செவரொட்டி ஏற்கனவே அடுத்த வருஷம் சொல்லுங்கண்ணே எந்த தேதினேன்றேன். ஆனால் ஆட்டில் எல்லாமே அதிகமாக இருக்குது, செவரொட்டி மட்டும் எதுக்கு ஒரு ரொட்டி வச்சேன்? அடுத்த பிறவியில் உள்ள கேப்ப ரொட்டி மைதா ரொட்டிலாம் சேர்த்து வைக்கணும்டா. உண்மைதானே? ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று சொல்கிறேன். அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படிக்க வைங்க உங்கள் குழந்தைகளை. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறான், தவக்குறவுக்குள்ளே கொண்டு போய் தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்றோம். அதில் ஒரு மஞ்ச வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. அதில் பார்த்தா அந்த பிள்ளை நல்லா கூட திங்காது. 2 இட்லி அவங்க ஆத்தா மீம்புக்குன்னே திணிச்சு சாப்பிடணும். 2 இட்லியை தின்னுட்டு 4 இட்லி அவங்க ஆத்தா தின்ட்டு குசி விட்டு போயிடும். ஆனால் அரசு பள்ளிக்கூடத்திலே படித்து அகில உலகத்துக்கும் பயங்காட்டின ஒரு தமிழன் யாருன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்து பேய்க்கரம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் 2 தங்கங்களை சொல்லலாம். உனா முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஐயாவில் அப்படி படித்தார், அப்துல் கலாம் ஐயா அப்படி படித்தார். அன்னைக்கெல்லாம் காதை அப்படி தொட்டாத்தேன் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க. உண்மைதானப்பா?
எங்க அப்பையெல்லாம் உட்காந்துருக்காங்களே, உண்மைதானே? அன்னைக்கு காதத்தோடனே இன்னைக்கு பிள்ளை லேசா செவத்தை தொட்டா போதும், கொண்டு போய் சேர்த்துறாங்க. சேர்த்துட்டு ஏப்பா தவக்கிற பிள்ளை என்ன வடிக்க, அதுக்கு 3 லட்சம் செலவழிச்சிட்டு ஒரு அப்பங்காரன் வெக்கமாக இல்லாமல் உஜிரமட்டி பஜானில் பேசினேன். 3 லட்சம் செலவு பண்ணியே உன் மயன் என்ன படிக்கிறேன் இப்போதான் ஏன் சொல்கிறான். 3 லட்சம் செலவு பண்ணிட்டு ஏன் சொல்கிறான். சார்கிட்ட கேட்டேன், 16 லட்சம் செலவு பண்ணால் இஜெட்டு வரைக்கும் வருவானா. மசத்தை புடுங்குவேன், எப்படி வருவேன்? பள்ளிக்கூடத்து பயலுக எங்கள் பெத்ததா இதப்பேன் எங்கள் ஆத்தாப்பங்கிட்ட சொல்லிக்கிறேன். பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனையே உங்கள் பிள்ளைய நீங்கள் கவனிக்கலைன்னா உங்கள் பிள்ளை உங்களுக்கு கிடையாது. காலங்கள் மாறிக்கிருச்சு ஐயா, என்னை நீங்கள் தப்பாக நினச்சாலும் சரி, பிள்ளைகளெல்லாம் நல்ல சொல்ல சொல்லி வழங்கய்யா. எங்கள் அண்ணன் வந்துருச்சு வாங்க கமாகர ஓரத்தில். அண்ணே நீ என்ன சொன்னாலும் பாரு அண்ணே. ஐயனார் குளம் பாண்டி டிஎன்சி தமிழரசு எங்கள் அண்ணன் சார்பாக இருப்பு வந்து எங்கள் அண்ணன் செக்கானூரில் இருக்குது. செக்கானூர் இருப்பு ஐயனார் குளம் பாண்டி தமிழரசன் சார்பாக 1001. நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. மூஞ்சி தொடக்கவா, என்ன பண்ண பாட்டு பாடவா, என்ன பண்ண? மாடு விளையாடும் போது வேர்க்கும், அந்த மாட்டை போய் தொடச்சு விட்டு. என்னப்பா பேசுறேப்பா, நல்லா பேசுறேன், கொஞ்சம் உள்ள வரியா? நல்லா தானே பேசுறேன் நோனி மேனே. என்னை பார்த்து பேசாம மண்ணனை ஊத்தி என்னை எரிச்சிரு. நான் என்ன செய்வேன், நான் என்ன செஞ்சேன்? தெய்வீக திருமணம் உணா முத்துராமலிங்க தேவரையா அவர் பாடலையும் ஒரு கருத்தான பாடல் ஒன்று இருக்கு, அதை உங்களுக்காக பாடுறேன். பிடிச்சிருந்தா கை தட்டலாம். ஐயா நமக்கு என்ன சொன்னாருன்னு அந்த பாட்டை பாட போறேன். எக்கோய் இன்னைக்கு விடவே மாட்டேன், உங்க ஊருக்காக உருளுவேன். ஹலோ அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் 100 வச்சு சங்கங்களும் 1000 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீயெடுத்து பாட்டுவது போலிருக்கு, மல்லிகையில் தீயெடுத்து பாட்டுவது போலிருக்கு, மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர், இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த ஜாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, கனவில வந்தாரு. கஞ்சிக்கு வழி
வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்ட இலைக்கெல்லாம் ஐயா கட்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு கடவுள்கள் செயலை இல்லை என்றாரு ஒரு சில அரசியல் களவாணி பயில கடப்பதென்றாரு அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு கனவில் வந்தாரு என்னிடம் சுழி ஒச்சாம்பட்டி கல்லர்களை கேட்டதாக சொன்னாரு சார் போய் எக்கோ குறை சார் ஹலோ இடியப்பம் அருமையான இடியப்பம் இந்த இடியப்பம் சொன்னவே எவனும் தெரியல அதே மாதிரி இந்த கூமாவட்டிக்காரன் கத்திக்கிட்டு கிடந்தேன் ஏங்க இங்க பாருங்க தண்ணி உரம் தேனா இருக்குன்ட்டேன் சீத்தமிழில் போய் நல்ல வழியை கட்டி பிடிச்சி ஆடுறேன் எனக்கு வர ஒம்பளை உரம் பூலதல்னது குளிக்காத முட்டையை கத்தால வாட கட்டி பிடிச்சி பிடிக்கிறேன் புரிச்சேன் இங்கேருந்து அறுவாலை காமிக்கிறேன் என் பொண்டாட்டி வெறியா வெட்டவான் எனக்கு வர்ற பிள்ளைய உரம் பிள்ளை வத்ததும் பேய் அடித்ததும் சரி பொம்பளை பிள்ளையா அப்படி இருக்குன்னா மருதமணியை பார்த்தா அவன் நல்லா மாதிரி அவன் விதி இருப்பா ஆற சொன்னா மயிரை புடுங்க சொன்னான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் திம்மனத்தம் கிராமம் சுள்ளிவச்சாம்பட்டி கிராமத்திலே ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்துல கட்டி காத்த சாமி இந்த செல்லாண்டி அம்மன் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு சுள்ளிவச்சா தேவர் மலைச்சாமி அவரது தலைமையிலும் 3 பங்காளிகள் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் உத்தமநாயக்கம்மனூர் திரு காவல்துறை சார்பாக முன்னிலும் சுள்ளிவச்சாம்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த 3 பங்காளிகள் ஒரு மனதோடு சேர்ந்து என் தாய் செல்லாண்டி அம்மனை வணங்கி இந்நாடகத்தை நீங்க ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த சுள்ளிவச்சாம்பட்டி கிராமத்துக்கு நாங்களும் வருகிறோம் என்று வெளியூர்லிருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது எம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கார்த்திகேயன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் அன்பு தம்பி உண்மையிலே எத்தனை பெட்டிக்காரர்களை பார்த்திருப்பீங்க. அண்ணே தம்பி வா துரைச்சாமி புதூர் மக்கள் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக நன்றி. அந்த அன்பு கிராமமே எங்கன உட்கார்ந்தனே இல்லையா. ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது என் தம்பி. இந்த தம்பி பாடுனா அழுத குழந்தை கூட அழுகை நிப்பாட்டிட்டு குரலை கேட்கும். அப்படி ஒரு பாட்டுக்காரன் இருப்பா என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள பக்னா குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். கருப்பு காசேதான் கடவுளப்பாங்க, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை
மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா தாயை தவிர தந்தை தவிர காசால் எதையும் வாங்கிடலாம் தலையா பூவா போட்டு பார்த்து தலைவனை கூட வணங்கிடலாம் கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்ந்திடத்தே மொழி பேசுமடா கல்லறை கூட சில்லறை இருந்தால் வாழ்ந்திடத்தே மொழி பேசுமடா இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனமாக போகுமடா காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா கைக்கு கை மாறும் மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ நீ தேடும் போது வருவதுண்டோ விட்டு போகும் போது சொல்வதுண்டோ கோவண்ணா மாயன் எங்க அண்ணன் கேரளாவில் வந்து 201 கொடுத்துருக்காண்ணே மாயண்ணே ரொம்ப நன்றி இங்க கவனிப்பா அப்புறம் குடுக்கலையும் சொல்லலையும் சொல்லிடுவோப்பா உஜிலம்பட்டி பெருமாள் கோயில் பட்டி டைல்ஸ் கான்ட்ராக்ட் முத்துகிருஷ்ணன் MM கிருஷ்ணா பாய்ஸ் ஜல்லிக்கட்டு நண்பர்கள் சார்பாக ரூபாய் 501 ஆமா உத்தப்ப நாயக்கனூர் லக்கி மெடிக்கல் சார்பாக லக்ஷித் மெடிக்கல் சார்பாக ரூபாய் 501 ரூபாய் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் திம்மரச நாயக்கனூர் MRS பாண்டி சார்பாக 1001 வாக்கா அக்கா வாக்கா இப்பதானப்ப மாயன் சொன்னேன் மதுரை பறவை மார்க்கெட் நண்பர்கள் மற்றும் கமிஷன் கடை உரிமையாளர்கள் கருமாத்தூர் மூணுஜாமி திருப்பணி குழு சார்பாக அண்ணன் MKR அவர்களுக்கு மார்க்கெட் நண்பர்கள் சார்பாகவும் 201 நன்கொடை அளிக்கப்படுகிறது. இப்படிக்கு பறவை மார்க்கெட் திருப்பணி குழு எங்களது மூணுஜாமி திருப்பணி குழு கருமாத்தூர் அத்தனை இதயங்கள் தினசரி மதுரை பக்கத்திலே நாடகத்துக்கு வந்தால் தொடர்ந்து நன்கொடை வழங்குவார்கள் அன்பாலயத்துக்காக. நன்றி கருமாத்தூர் மூணுஜாமி உறவுகளே, ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் பேரை சொல்லிட்டேன், மாயா அண்ணே 200 ரூபா கொடுத்துருக்கு. உசிலம்பட்டி நகைக்கடை தெய்வானன் சார்பாக 501. எல்லாம் நல்லா கேட்டுக்காங்க. பூ மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு தம்பி நமது விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டிலிருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த தம்பி படித்த வாத்தியார் யார் என்றால் நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ஒரு மகான் என்னுடைய சித்தப்பா. மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் உள்ள அரஜோகுலம் மண்ணின் மைந்தன் TV ஜெயம் அவருடைய மாணவரும் என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
ஏழை ஏச்சிட்டு போக பார்க்குறியா எங்கள் ஊரை அன்னைக்கெல்லாம் அடிச்சா கராட்டே அடி. இந்த ஏரியாவில் கராட்டம்னு நல்லா பாப்பாப்பா. எங்கள் ஒரு அடி அடி எங்கள் அப்பங்க எங்கள் அண்ணன் மேலே ஆரம்பிச்சாங்க. போறா சூப்பர்ப்பா. இளந்தாடி அந்த அடி நொறுக்குறான்டா. எத்தனை பிள்ளையப்பா? 3 உள்ள வத்துட்டேன் 1 வருஷத்துக்குள்ள. அண்ணே 3 பிள்ளை பெக்கலண்ணே, 3 பிள்ளைய கல்யாணம் முடிச்சிருக்கியான். பரவாயில்ல பரவாயில்ல. இவனத்தான் பிள்ளை வந்தா சேனை வைக்க சொல்லணும். 3 உண்டாட்டியை கட்டி விட்டு இந்த அடி அடிக்கிறானே. இன்னும் 4 அடி அடிச்சு விட்டு 5ஆ கட்டு. பொறுப்ப முத்து போட்டு பார்த்து சொல்றேன். எந்த தம்பி அடி நொறுக்கிடுவேன். ஏன்னா இந்த தம்பியை டிவி வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. என் அன்பு தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. மத்திக்கு வாடாக்கி என்னப்பா புதிய சேனலுக்கு இருக்கிறா. என் அன்பு தம்பி மணப்பாறை காமராஜ் அவர்கள் ஒரு ஆல்ரவுண்டை அடிப்பார்கள். ஏன்னா இவனை கொண்டு வரப்பட்ட பாடு டிவியில இருந்து தலையெடுத்து உண்மையிலே எங்க அண்ணே நேரம் அம்பளி கொடுத்துருக்கு. அவன் தலையெழுத்து எனும் பாடல். ஏன் தலையெழுத்தே சரியில்லையே. நன்றி. பாடுறேன்னே கொஞ்சம் லிரிக்ஸ் ஏத்திக்கிறேன். பாரு. சென்னை அண்ணே நீ ஏன் என்ன பண்ற? என்னை திட்டு உன் தம்பி தான் அண்ணே. என்னை பேசிட்டு போனேன் உன் தம்பி தானே நான். சரி நீ நல்லா இரு, கருப்பி உன்னை காப்பாற்றி தரேன். அந்த அண்ணே வந்ததுலேருந்து என்னை பேசிக்கிட்டே இருக்கு. பேசிட்டு போகுது பெரியப்பா மைனே நல்லா இருப்பா. ஏன் அருமை இப்போ உனக்கு தெரியாது. அவ்வளோதான். இந்த அங்கிட்டு நீ பேசுற ஏமே காலே தூளே பேசாம என்னை எரிச்சு தாய சாகலாம்னு இருக்கேன். எங்க ஆத்தால விளக்கமா தரத்தை அடிவேன். பொம்பளையால் கூட சிறந்த முறையிலே இங்கே சீன் தாளம் அமைத்து அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த பிரபு அவர்கள் சீன் தாளம். பிரபு இங்க வாடா, அங்கேயே நக்குற, இங்க வாடா வாடா. இவ்வளவு பிடிச்ச மாதிரி பாடுவேன், நீ கரெக்டா தாளம் போடணும். தாளத்தை பூதி வண்டியே போடு. ஹலோ ஹலோ நிலா காயுது நிலா காயுதே செய்யும் சப்புன்ட்டேன். ஏன்டா அந்த பாட்டுக்கு பரவாயில்ல, அதுவும் செய்தேன். வர வர அந்த வேலையும் வந்துடும் போல. கண்ணாடி பார்க்கையில அங்கே இங்கே வரு அந்த பாட்டு சோத்து புள்ள அடிக்கிறான்டா. தம்பி நீ போங்க தம்பி, உஜிலம்பட்டில் பஜியாரி போங்க, நான் தெருவில் தர்றேன் போங்க. என்ன எல்லா பாட்டுக்குமா? சாமி அழைக்க போறேன். சுழிவச்சாம்பட்டியில இந்த ஜெல்லாண்டி அம்மே பாட்டுங்க. அன்றைய காலத்தில் இந்த கல்லர்மா இங்க கண்டுபிடிச்ச சாமி, கண்டெடுத்த இந்த தெய்வம்
இந்த செல்லாண்டி அம்மை வீரம் குறையாம இருக்கா? திருப்பணம் மாதிரி ஜாமீன் திரும்பி கிடக்கா. கள்ளிச்சேரி கோடாங்கி இப்போ பார்க்க போறேன். அதே மாதிரி 18ஆம் படி பெரிய கருப்பு, ஒத்தக்காலு சப்பானி, ஒரு கால நொண்டியா, மதுரை பாண்டிமுனி, கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா அரும்பு குறையாம இந்த கூட்டத்தில் இந்த செல்லாண்டி அம்மே எந்த பெண்ணு மேல குடியிருக்க தெரியும். எக்கோ வை, இன்னும் கொஞ்சம் சார் போய் ஹலோ ஹலோ சரியா? ஆமா அதே ஹலோ அரும்பு குறையாம இந்த கல்லர் என்ன மக்களை சொல்லி வச்சாம்பட்டி செல்லாண்டி அம்மா, நீ இறங்கி வந்து இந்த மக்களை காப்பாற்றணும். சொன்ன சொல்லு இந்த உலக வல்ல வர பழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹலோ அப்போ இப்போ யாரும் விளையாடவே கூடாது. சாமி வர்ற நேரம் சாமியில மட்டும் விளையாடாதீங்க, எனக்கு பிடிக்காது. சரி அண்ணே, அப்போ உட்காருவீலாம். எங்க அண்ணே என்ன வயது அண்ணே, மேடை உயரமா இருக்கா, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் தம்பி? நான் கூத்தாட தானப்பா வந்திருக்கேன். நான் சொன்னா என்னைய முறைக்கிறாங்க. பேசாம போயிட்டு ஐப்பசி 3ஆம் தேதி வரவா? நான் என்ன செய்வேன்? ஹலோ சேது 14 சேது 14 பொல்லாத சிவகங்கை நாடு. என் சிவகங்கை சீமையா தலையே வெட்டுனாலே எங்க ஆத்தாவுக்கு வெட்டுடையா காலின்னு பேரு வச்சு என் கொல்லக்குடி மண்ணுல எங்க ஆத்தா நீதிக்கு நாயத்துக்கும் பேரு போனாலாம் என் வெட்டுடையா காலி அம்மா. கொஞ்ச நேரம் சுழி வச்சா பட்டியல உள்ள உன் தங்கச்சி செல்லாண்டி அம்மனை கூட்டிக்கிட்டு நாங்க அக்கா தங்கச்சிய கங்கையில தலைமொழியே நாங்க விளையாண்ட மைதானமுடா. இந்த சுழி வச்சாம்பட்டியில இந்த கல்லர் படையில பிறந்துட்டு இந்த மூவேந்தர் குலத்தில் பிறந்த மக்க நீங்க இன்னைக்கு கரையில்லா அக்கம்மா ரோஜகர ஜாமீனவா அருபு நீ கொம்புள்ள அக்கால பாண்டிமுனி நீ முளைக்காத வித காளிமுனி ஐயா நீ வீரமுள்ள கால கொஞ்ச நேரம் அது நலையில எங்க கிளவன் கிளவி ஓடையில இந்த சுழி வச்சாம்பட்டியில எங்க கிளவன் கல்லர் மையன் இந்த சாமிக்கெல்லாம் இங்க மாலையே தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு யாரு சுழி வச்சாம்பட்டியில இந்த சாமிக்கெல்லாம் நம்ம கிளவன் ஆதியில நம்ம இங்க மாலைய உஜலம்பட்டியும் செக்கானத்திலையும் வாங்க கூடாதுன்னு கிளவி சொன்னாலாம். மாற்று வண்டி கட்டிய எங்க கல்லர் மைய மயிலக்கால 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல பாறையாத்தி என் சாமி வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம் பூ வாசத்துக்கு எங்க கிளவே தள்ளா உள்ள ரோட்டுக்கு சிரிச்ச முகத்துக்கு அங்க சிம்மக்கல்லு வீதிக்கும் அத்தீரு மாசத்துக்கு நம்ம கிளவே அணக்கல்லு வீதிக்கு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு எங்க கிளவே கோரி பாளைய வீதிக்கும் அங்க செல்லாண்டி அம்மனுக்கு தேங்காய் பழத்துக்கு கிளவே தேரு முட்டி வீதிக்கு வாடாடா அங்க பூப்பார தானே அத்தி இந்த ஆண்டி சாமிக்கு உள்ள மாடு 2 ஊட்டிய மதுரையை விட்டு வண்டி கிளம்பும் போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னாரா ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. நாம் மனசில அணிதினமும் மண்டியிட்டு வேண்டிய சுழி வச்சாம்பட்டியில உள்ள என் செல்லாண்டி அம்மனக்கானாமுடா
அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உக்காந்து அட தட்டுடா மாட்ட போவான். சுழி வச்சான் பட்டி சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டதட்டா. வீரம் பத்தலே இந்த சாமிக்கு வீரம் பத்தலே. என் கட்டிக்கார சாமி புதுச்சு வர போறையா இல்ல உன் தொட்டி புள்ளையல பேயடிச்சு வேடிக்கை வாக்க போறையா. 1000 பாட்டுல சாராயா எப்போ 1000 பாட்டுல சாராயா. எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்குக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா என் சீமான் பாண்டி முனிக்கு முனிநாக்குக்கு பத்தாதுடா. ஆளுயர விசரமா அட ஆளுயர விசரமா. நீ ரோஜாக்கார தங்கமுடாய் என் 18ஆம் படியாய். நீ ரோஜாக்கார தங்கமுடா இந்த சுழி வச்சாம் பட்டியில என் கருப்பே கச்ச கணக்குதா. உனக்கு ஆடுறதுக்கு கச்ச கணக்குதாடா. இல்ல ஆடுன பெரம்ப பேக்கரையாந்து நிறச்சா இல்ல உன் ரோசா மங்கி நச்சா. நீ ரோசாக்கார சாமிடா. மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்த்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்கல முடியலடா. என் பெட்டிக்குள்ள அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை. நீ மலட்டாற்று தண்ணியில வந்து கீநாடு இறங்கி 18 நாடர்களையும் நீ படிக்கட்டாக்குனதுனால உனக்கு 18ஆம் படியான்னு பேரு வச்சது உண்மையானா. கொஞ்ச நேரம் இந்த சுழி வச்சாம்பட்டி கிராமத்துல உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் விளையாடு அஞ்சிமானே. கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா அட கலட்டுப்புல கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா. அங்க உடம்புறத்துல அந்த அலறுதுடாய் உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா. கள்ளிச்சேரி பிறகுறதாண்டா என் முனியாண்டிக்கு விளையாட்டு மைதான. உன் கலிச்சேரி ஊத்தாங்கரையில உள்ள உன் தங்கச்சி காளியாத்தாவையும் இந்த சுழி வச்சாம்பட்டி இந்த செல்லாண்டி அம்மனை கூட்டிக்கிட்டு இந்த கூட்டத்தில இந்த செல்லாண்டி அம்மே எந்த பெண்ணு மேல குடியிருக்கத்தா. என் கருப்பனுக்கு இந்த கூட்டத்தில எந்த குதிரடா உன் சொந்த குதிரை. அருப்பு குறையாம சுழி வச்சாம்பட்டி கிராமத்தில் நாங்க நாட்டு மக்களை காக்குறோம். நான் வீரம் குறையலடா. இந்த மக்களை நான் காமாடு தலைமாடு காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு நீ எந்திரி. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா ஏழை தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. தாயாதடா உன்னருவா கருப்பே உன்னருவா வாடடே. தங்க நல்ல புடியருவா பாண்டி புடியருவா. சாஞ்சாடுவா உன்னருவா பாண்டி உன்னருவா. ரோஜாக்கார தங்கமுடா என் கருப்பே ஆடி வந்தா. கண்ட வண்டி உடையுமுடா எதிரிக்கு வளர்த்து மாடு சாயுமுடா. தங்க நல்ல புடியருவா கருப்பு புடியருவா. கணிச்சாடுவா வீச்சருவா கருப்பு வீச்சருவா. வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் வீச்சருவா சாமி வீச்சருவா ஏழை. வெள்ளி நல்ல புடியருவா விளையாடும் வீச்சருவா வீச்சருவா. அன்னை வந்து நேரமாச்சு ஆத்தா நேரமாச்சு அன்னை வந்துட்டாண்டா. ஓடி வாட பாண்டி. தங்கச்சி செல்லாண்டி அம்மனை காணா முன்னு அந்த அன்னை மருகிறாத்தா. ஓடி வாடா. தங்க நல்ல முடியருவா உனக்கு முடியருவா. விளையாடுவா வீச்சருவா பாண்டி உனி வீச்சருவா. 5 சடை பரஜி வர என் செல்லாண்டி அம்மனை காணாமுடா. ரோசாக்கார தங்க முத்தடா அரும்பு குறையாத. தட புள்ள பொம்பளை புள்ள பிறந்துச்சுன்னா நான் செல்லாண்டி அம்மனும் உன் பேர் வைக்கிறேன்னு எங்க பாட்டே சொன்னாராய். தாயே அடி வரையே வேணும் அம்மா தாயே வேணும் அம்மா. ஓடி வர வேணும் அம்மா நீத
சட பரஜி வர என் செல்லாண்டி அம்மா ஓடி வாமா உனக்கு அழகு சட மினுமுனுக்குதோ ஏ அஞ்சு தலைய நாகம் போல அனிதான் நாகம் போல ஆடி வர வேண்டும் ஐயா தாயே வேண்டும் அம்மா சொன்ன சொல்லு மாறாதுடா கருப்பேன் மாறாதுடா தாயே சொல்லுவாக்கு தப்பாதுடா கருப்பேன் தப்பாதுடா வலதுகை உலக சொல்லு மாறாதுடா கருப்பு மாறாதுடா சொல்வாக்கு தப்பாதுடா கருப்ப தப்பாதுடா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எருக்களம்பு சல்லாடமா உனக்கு சல்லாடமா இலை எடுத்து வைக்கும் கால்களுக்கு உனக்கு கால்களுக்கு எருக்களம்பு சல்லடமா உனக்கு சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்களுக்கு முதிரி பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா ஏ ஒட்டி வைக்கும் கால்களுக்கு முதிரி பூ சல்லடமா உனக்கு சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள பூவு சல்லாடமா சாமி சல்லாடமா உனக்கு முந்தி வைக்கும் கால்களுக்கு உனக்கு கால்களுக்கு உள்ள பூவு சல்லடமா உனக்கு சல்லடமா வாராண்டா ஓட்டி வாராண்டா எங்க கருப்பு வர தாராண்டா தங்க கருப்பு ஆடடடை நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எனது அன்பு தம்பி குட்டி அழகர் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒலி அமைப்பு அண்ணே பாட்டு போடு. MK செல்வம் ரேடியோ சுழிவச்சாம்பட்டி உரிமை கூலுமாயே எங்க அண்ணே ஒரு பாட்டு போடு செல்வண்ணே. செல்வம் ரேடியோஸ் உரிமையாளர் லிங்கப்பணிக்கினூர் சேர்ந்த சுப்ராஸ் மகன் ஒரங்காப்பள்ளி என்ற சிவமணி செல்வம் ரேடியோஸ்க்காக இந்த பாடலுக்காக 200 ரூபாய் நங்கோட அளித்துள்ளார். உரிமையாளர் வாப்பா காசுமாய வாங்கிப்பா 200 ரூபாய். சூப்பர் மைசெட் சூப்பர் அண்ணே. இவ்வளோ அவுட்டர்லையும் எங்கள் அண்ணே செல்வா அண்ணே சூப்பராக பண்ணியிருக்கு. வாழ்த்துக்கள். நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். 3 பங்காளிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுழி ஒச்சான்பட்டி அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி கூறி உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணி தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் தான் இந்த கோமாளி. எங்க அம்மா பிறந்த ஊர். பெற்ற தாய்க்குத்தான் பஜ்ஜியோட அருமை தெரியும். அப்பா எவ்வளவு தூக்கி போட்டு நம்மளை அடிச்சாலும் அந்த அடியெல்லாம் தான் ஏத்துக்கிட்டு நமக்காக பசிய தாங்கக்கூடிய ஒரே ஜீவன் நான் பெத்த தாய்தான். எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சுகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகர் அடியன் MKR என் பேரை சொல்ல வர்றியா கெடுக்கிறியா பெரித்தாமனே? எப்படி வால்யூம் வைக்கிற நீ? வச்ச வால்யூம் உசிலம்பட்டி டவுன் போஸ்ட் சாஞ்சிருச்சாரா? ரைட் போயிட்டு வரேன் பாய். எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். பொம்பளை பிள்ளைய கூட்டு வந்து ஆட விடுவான். பொம்பளை பிள்ளை வந்துச்சுன்னா பூராவே அப்படியே ஆஃப் ஆயிருவேன். நீங்க எல்லாருமே யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த 2 தங்கங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாமே மாறி போச்சான். கிறு கொண்டு வைத்துறான்டா மேடையை. அரைக்குலை கொண்டு வரேன். நீக்குறக்காரனை கூட கூட்டு வரேன். புலிக்குறிச்சி பாஞ்சி நத்தவரைக்கு கனி.
கொப்புளிவட்டி மணிகண்டன் நெல் அறுவடை இயந்திரம் சார்பாக 501 நன்றி என் தம்பி. நீங்க எல்லோரும் சந்திரா ரேடியோஸ் அயிலாகுளம் வளையங்குளம் ஜெய ரேடியோ வளையங்குளம் இகேபி டிகேபி பிஜி பிரதர்ஸ் சந்திரா ரேடியோ ஜெய ரேடியோ என் தம்பிகள் சார்பாக டிகேபி ஐநாவலாம் சூப்பரா மாடு சுத்து மாடுறா ஒரு அண்டாடா போயிட்டு வர. நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமியாரோடு தாய் உள்ளையா ஒத்துமையாக நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். பாடுதாண்டா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் முங்கி வழியணும். நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக இந்த மதுவென்ற அரக்கனை மறந்து உங்க குடும்பத்தை நினைச்சு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டி கேட்ட தம்பி ஒருத்தரும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டி கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்க மீன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்க மீன வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினிலும் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அன்பாலை இணைந்து வந்தோம் நாங்கள் அன்பாலை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக. அப்படியாமா ஹலோ